ஹல்லேலூயா. நீங்க யாரு? கரெக்டாக சொல்லிடுங்க. கரெக்டாக சொன்னால் யாருக்கு பரிசு? எனக்கு. கரெக்டாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நீங்க யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஏன் அப்படி? உங்ககிட்ட என்ன அப்படி விசேஷமா இருக்கு? அவருடைய சாயல். இன்னொன்று என்னது? ஜீவ சுவாசம். தன்னுடைய சாயலாக நம்மை உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து ஜீவ ஆத்மா வைக்க வச்சிருக்கிறாரு. அவருடைய சுவாசம் தான் நம்ம உள்ள இருக்கு. பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். நம்முடைய மரண நேரத்தை நம்மளால கணிக்க முடியுமா? நம்முடைய ஆவி அவருடைய கையில் ஒப்பு கொடுப்போமா? அந்த தைரியம் நமக்கு இருக்கா? நம்முடைய ஆவி யார் தந்த தீபமா இருக்கு? கர்த்தர் தந்த தீபமா இருக்கு. அதை கெடுத்து போடுகிறவனுக்கு ஐயோ. நம்முடைய ஆலயம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு. அதை கெடுத்து போடுறவங்களுக்கு ஐயோ. நான் என் சரீரத்தை கெடுத்தாலும் சரி, என் சரீரத்தை மற்றவர்கள் கெடுப்பதற்கு நான் அனுமதித்தாலும் சரி, எனக்கு தான் ஐயோ. நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நம்மளை யாரும் போட்டு அடிச்சாங்களா பாவம் செய்ய சொல்லி? அந்த அளவுக்கு நம்ம இன்னும் என்ன செய்யல? சோதிக்கப்படலை. எப்பொழுது நம் மனதில் 24 மணி நேரம் இருக்க வேண்டிய ஒரே சிந்தனை என்ன தெரியுமா? நான் அவருடையவள். நான் எனக்கு சொந்தமானவங்க கிடையாது. இந்த சரீரம் எனக்கு சொந்தமானது அல்ல. இது யார் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறது? இயேசு. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னார். ஒரு மலையாள பாடல் உங்களுக்காக பாடுறேன். இன்றைக்கி ஒரு 3 குறிப்புக்காக மாத்திரம்தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு ஜெபிக்க தான் போகிறோம். கர்த்தர் ஜெப வேளையில் உங்களோடு இடைப்படுவார், ஆசீர்வதிப்பார், தரிசனம் கொடுப்பார். என்ன விரும்புகிறீங்களோ அதை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் போக போகிறீங்க. அதுதான் ஏசப்பா என்கிட்ட சொன்னாங்க. எனக்கும் அதான் ஆசை. என்னன்னு தெரியுமா? என்னமோ நீங்கள் எல்லாரும் என் கூட பிறந்த உடன்பிறப்பு மாதிரி ஆகிட்டீங்க. அப்படி என் கண்ணுக்குள்ள எல்லாரும் இருக்கீங்க. மறக்கவே முடியாது. என் மரணம் வரும் வரைக்கும் உங்களை மறக்கவே முடியாது. பெற்றும் மறந்தாலும் மறக்காத ஸ்நேகமே, கிருசித நாயவனே, நீ என் ஆශ්‍රயம். எல்லாரும் என்னே பிரிஞ்சப்போ ஆலம்பம் இல்லாதலஞ்சப்போ ஒற்றைக்கு இருந்து കരഞ്ഞപ്പോൾ നീ എൻ്റെ ആശ്വാസധാരയായി വന്നു. ഒറ്റയ്ക്ക് ഇരുന്ന് കരഞ്ഞപ്പോൾ നീ എൻ്റെ ആശ്വാസധാരയായി വന്നു. പെറ്റമ്മ മറന്നാലും
யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பிரியமானவர்களே, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் அடைக்கப்பட்டதாக தான் இருக்கு. அநேகர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்காரியங்களை கிடைக்க விடாமல் அடைத்திருக்கிறார்கள். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ள வரவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்காங்க. அவங்க சுற்றி கட்டி எல்லாம் உள்ளே இருக்கு. அவங்களுக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் அங்கேருந்து உள்ளே வர வேண்டிய அவசியமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, நிறைய இடத்துல அது நடக்கும். பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, அநேக வசதிகளோடு இருப்பாங்க, ஆனால் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே உங்க கூட வருவாங்க, ஒரு டம்ளர் டீ கூட என்ன செய்ய மாட்டாங்க, வாங்கி தர மாட்டாங்க. அதே நீங்கள் வாங்கி கொடுத்தா பிடிச்சிக்கிடுவாங்க. அவங்க குடும்பம் ஜேன்னு இருக்கும், ஒரு குறை கிடையாது. ஒரு ஏழைக்கு கொடுப்பாங்களா, உங்களுக்கே தர மாட்டேங்க, அடுத்து எங்கே ஏழைக்கு கொடுக்க? கூட பிறந்த உடன் பரப்புக்கே கிடைக்க மாட்டேங்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவின் சமவெளியில பாளையம் இருக்கும் பொழுது கர்த்தர் பார்த்தார். எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் நான் உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். யோசுவா ஆள் அனுப்பி இருந்தார். அந்த ஆட்களை யார் காப்பாத்தினாங்க? ராகாப் காப்பாத்தினாங்க. எரிகோவின் ராஜா ஆள் அனுப்பி இங்கே வேவுக்காரர்கள் வந்தாங்களாமன்னு சொன்னப்போ, இங்கே வரலையேன்னு சொல்லி
சொல்லியிருந்தா அவங்க என்ன பதில் செஞ்சுருப்பாங்க? நம்ம வீட்டுக்கு போலீஸ்காரங்க வர்றாங்க, அடே உங்கள் அப்பா வாங்கடா, இல்லையே எங்கள் அப்பா வீட்டிலே இல்லை, அது சொல்கிற பதில் பார்த்துட்டு எல்லா இடமும் தேடுங்கன்றவாங்க. இல்லைன்னு சொல்லியிருந்தா கட்டாயம் நடந்திருக்குமா நடந்திருக்காதா? பிச்சு உதறி எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க, கட்டாயம் அவங்க மாட்டியிருப்பாங்க. ஆனால் அவன் அப்படி சொல்லலை, ஞானமாக ஒரு பதில் சொல்லி அனுப்பிட்டான். அவங்க போனதுக்கு அப்புறம் உங்கள் ஜீவன் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அதே போல என் ஜீவனும் உங்கள் பார்வைக்கு அருமையானதாக இருக்கணும், என்னை காப்பாற்றணும், என் தகப்பன் வீட்டை காப்பாற்றணும் என்று சொல்லி சொன்னான். அவர்கள் ஒரே ஒரு அடையாளம் தான் சொன்னாங்க. அது என்னது? நீ எங்களை இறக்கி விடுற இந்த ஜன்னலில் சிகப்பு நூலை கட்டி வச்சிரு சொன்னாங்க. இந்த சம்பவம் பழைய பாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அது எங்க? சங்கார தூதன் எகிப்தில் உள்ள அத்தனை பேரையும் சங்காரம் பண்ண வரும்போது அந்த ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசிக்கொள்ளுங்கள், அப்படி நீங்கள் பூசி இருந்தால் கடந்து போகலாம். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ரத்த கோட்டைகளை இருக்கோன்னு தெரியல. இருக்கீங்களா? அவருடைய ரத்த கோட்டைக்குள் நாம் இருந்தா சங்கார தூதன் கடந்து போவான். எத்தனை கொள்ளை நோய், எத்தனை காரியங்கள், இதை நம்ம அணுகவே அணுகாது. இவங்க சொன்னாங்க, எப்போ நாங்கள் வருவோன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் வரும்போது நீங்கள் இந்த சிகப்பு நூல் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே தான் என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்கள் மாட்டுக்கு வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைப்பா, சரியா? இன்னைக்கு நாம அசால்ட்டாக தானே இருக்கோம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், எப்போ வராருன்னு எங்களுக்கு தெரியாது. நம்ம பிரசங்கம் பண்ணும் போதும் சரி, மற்றவங்களுக்கு சொல்லும் போதும் சரி, ஏசப்பா திரும்ப வருவாங்க சொல்கிறோம்ல. ஆனால் நாமளே என்ன செய்கிறோம்? அது வாட்டும் சுற்றிட்டு இருக்கோம். சகாயமின்றி சடுதியில் நாசமடையும். எனக்கு சார் அழகான ஒரு காரியத்தை குறித்து வேதனையோடு சொன்னாங்க. ஒரு வேன், அந்த டிரைவர் கண்ணி மீதி நேரம்னா கண்ணை மூடிட்டாரு. என்னாச்சு? சகாயமின்றி சடுதியில் அவங்க உள்ள இருந்தவங்க எத்தனை பேர் பாதுகாப்புக்குள்ள இருந்தாங்கன்னு தெரியல. அது எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. ஒரு சகோதரி மேடை பேச்சு பேசிட்டு இருந்தாங்க, அப்படியே விழுந்து செத்து போனாங்க. ஸ்கூல்ல 12th முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பிள்ளைங்களாம், சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பிள்ளை மட்டும் விழுந்து செத்து போச்சு. மரணம் நமக்கு எப்போ நேரிடும், எப்படி நேரிடும்லாம் தெரியாது. உங்க ரொம்ப அலர்ட்டா இருந்தால் உங்களை காப்பாற்றுவோம். அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? உயிரோடு காப்பாற்றப்பட்டாங்க. நடந்துச்சா இல்லையா? அவங்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் அந்த ராகா, இத்தனைக்கும் அவங்களுடைய அடைமொழி என்னது? வேசி. ஆனால் அவங்க தன் குடும்பத்தாரையே காப்பாற்றினாங்க. அது மாத்திரமல்ல, யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசித்து பாருங்க. அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். அல்லேலூயா. நாமளும் நித்திய காலமாக அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னா இன்னைக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளோட பாடுபடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அவரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுறவே கூடாது. அவருடைய இரத்த கோட்டைகளை நம்மையும் நம்ம குடும்பத்தை எப்பொழுதும் பாதுகாப்பாக வச்சிருக்கணும். இன்றைக்கு இங்கே உட்காந்து நல்ல வசனம் கேட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய் தேவையில்லாத பார்க்கக்கூடாதது, கேட்கக்கூடாதது என்ன செஞ்சிடக்கூடாது? கேட்டு நம்ம புத்தியை மழுங்கடிச்சிடக்கூடாது. அப்புறம் என்னாகும்? உலகத்தோட ஒத்த வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியம் நம்ம மனதில் ஆழமாக இருக்கணும். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாங்க. எப்படி குடியிருக்கிறாங்க? இன்னைக்கு கூட இருக்காங்களாம்.
எப்படி? இது யாரோ சொல்றாங்க, கரெக்டு தான். என்னம்மா? ஆமா, யார் சந்ததி வந்தது? அவங்க மூலமா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமா இருந்தாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 5 கொடுத்திருக்கு. சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் போவாசேரு போவாஸ் போவாஸ் போர்வையா என்னை மூடுவையா ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுவையா. ரூத்துக்கு நகோமி சொன்ன ஒரு வார்த்தை, அவருடைய பாதத்துல போய் படுத்துக்கணும், பாதத்துல போய் படுத்துக்கணும். இந்த இயேசுவினுடைய பாதத்துல போய் சரண்டர் ஆயிருமா, அவருடைய வம்ச வரலாற்று அட்டவணையில் இடம்பெற்றாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்று அட்டவணையில் இடம் பிடிக்க முடியுமா முடியாதா? நம்ம பேர் எழுதி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? என்ன செய்தால் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கோம்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இந்த சந்ததியார் மத்தியில என்னை சொல்றதுக்கு யார் ஒருவர் வைக்கப்பட்டாலும் நான் என் பிதாவின் மகிமையோடு வரும்போது உங்களை பத்தி சொல்றதுக்கு நானும் வைக்கப்பட்டு போயிடுவேன். அப்போ நாம் செய்கிற ஆத்தும ஆதாய பணி ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லியிருந்தார் யோசுவா. எரிகோவில் உள்ள எல்லாத்தையும் சுட்டரிக்கணும், அதுல எதுவும் நீங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனா ஒரு மனுஷன் எடுத்து என்ன செய்யறாரு, ஒளிச்சு வச்சார். அது யாரு? ஆகான். அவர் செய்த ஒரு தவறுனால என்ன நடந்துச்சு, அவருடைய வம்சமே அழிஞ்சு போச்சு. அது உங்களுக்கு தெரியுங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் வசனம் 21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பாருங்க, அவன் செய்த இந்த காரியத்தினால, அவன் இச்சித்து எடுத்துக்கொண்ட இந்த காரியத்தினால அவனுடைய வம்சமே அழிக்கப்பட்டு போச்சு. நமக்கும் இந்த பூமியில இச்சை தான் காரணமாகுது. எந்த ஒரு பொருளை நாம இச்சிக்கிறோமோ அதற்கு பிறகு நம்ம அதுக்கு அடிமையாவே ஆகிடுறோம். அவனுக்குள்ளான எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்து எங்க வச்சாங்க, வாசிக்கலாமா? ஆகோர் பள்ளத்தாக்குல கொண்டு போய் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள் என்று ஒரு கீழ்ப்படிதலினால் இந்நாள் வரைக்கும் தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இப்போ வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க. ஆனா ஒரு கீழ்ப்படியாமையினால இந்நாள் வரைக்கும் அது ஒரு பெரிய கற்குவியலா இருக்கு. இந்த யோசுவா எரிகோவை சுட்டெரித்து ஒரே ஒரு விளக்கம் சொல்லுகிறார். இந்த எரிகோவை கட்டும்படி எலும்பு மனிதர் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எலும்பு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சமைக்கப்பட்டிருக்கிறவன் அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசலை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும்
குமாரனையும் சாக கொடுக்கப்படாமல் என்று சாபம் கூறினார். அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தெரியுமா, அநேக ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. ஒரு நபரை எனக்கு தெரியும், என்னுடைய சின்ன வயசுல நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க செய்த காரியத்தெல்லாம் ஊரில் பேசிக்கிடுவாங்க, நான் கேட்டிருக்கேன். அவர் என்ன செய்வாருன்னா, யாருக்காவது திருமணம் ஆகும் போது, அது எதுக்குன்னு தெரியல, அவருக்கு அப்படி ஒரு குணம். உங்களுக்கு கல்யாணம் முடியாக போது முடிய நிச்சயம் பண்ணியாச்சு, அந்த மாப்பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, முதலாவது அறிக்கை கூட வாசிச்சிருப்பாங்க. இவர் சும்மா இருக்க மாட்டார். அந்த பிள்ளைக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கான்னு பார்ப்பார். அந்த எவிடன்ஸை வச்சு லெட்டர் எழுதி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டு விட்டுருவார். பெண் பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தார். அந்த திருமணத்தை நிறுத்தணும், எப்படியாவது தடுத்துடணும்னு சொல்லி இப்படி சில அநியாயங்கள் அவர் செய்து கொண்டு வந்தது நிமித்தமாக அவருடைய வம்சத்தார் படுகிற பாடுகளை நான் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒருத்தருக்கு கூட சர்ச்சில் வச்சு திருமணம் நடக்கல. இத்தனைக்கும் அவங்க கோடீஸ்வரங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஆலயத்தில் முதல்லாம் இருப்பாங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் சொல்ல வந்தேன். எரிகோவை கட்டும்படி எழும்புகிற மனுஷர் அதன் அஸ்திபாரம் போடுகிற போது மூத்த குமாரனையும் அதன் வாசல் நிலைக்கால்கள் வைக்கிற போது கட்டி முடிச்சிட்டீங்கன்னா இளைய குமாரனையும் சாக கொடுப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வம்சமே இல்லாம பண்ணிடுவார் கர்த்தர். வேத புஸ்தகத்தில் எரிகோவை கட்டும்படி எழும்புனது யாரு? கரெக்டாக சொன்னால் எனக்கு தான் பரிசு. அது எனக்கு பரிசே வர மாட்டேங்கப்பா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் வசனம் 34. வேத புஸ்தகத்திலே இருக்கு ஆதாரம். ஆகாப் ராஜா அரசாண்ட நாட்களில் பயங்கர கொடூர ஆட்சி ஓடிட்டு இருக்கு. கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா அருவருப்புகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். என்னைக்குமே பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க இந்த மாதிரி காரியத்தில் எழுத மாட்டாங்க. அவன் பாட்டு கொடூர ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். இங்க யார் வந்து கேட்டுறான்? பெத்தேல் ஊரான். பெத்தேல் இப்பதான் ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க பெத்தேல் என்னன்ட்டு. இந்த பெத்தேல் தான் வருது, வேற ஏதோ ஒன்று வரல. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? எழுந்து கர்த்தருக்கு விரோதமா நிற்கிறாங்க. அவன் அதன் அஸ்திபாரம் போடும்போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கும் பொழுது சேகூப் என்னும் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான்னு இருக்கு. சில விஷயங்கள் நமக்கு புரியாது. உண்மையா நடந்த சம்பவம் இது. மூத்த பையன் இறந்து போயிட்டான் அந்த வீட்டில். அப்போ யாருக்குமே புரியல. சரி, ஏதோ அவங்க உங்க மகன் செத்துட்டான், அவங்க கொடுத்தது. அந்த பெண் வீட்டார் இங்கே ஃபோனு போட்டு உங்கள் மகன் இறந்து போயிட்டான், வந்து எடுத்துகிட்டு போங்க. எப்படி செத்தான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. செத்து கிடக்கா தூக்கிட்டு போ. கொஞ்ச நாள் ஆகலை, சரியா 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலை. அடுத்து ஒரு ஃபோன் வருது, அவங்க தம்பியை இறந்து போயிட்டாங்க. எனக்குன்னா தாங்க முடியாத துக்கம். ஏன் ஆண்டவரே, ஒரே குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளை இளைய பிள்ளை எடுத்துக்கிட்டீங்களே, அவங்களுக்கு யாரும் இருக்கா? சரியா நடக்க கூட முடியாது, வயசான தாயார். இந்த பிள்ளைகளுடைய வருமானத்தை நம்பி தானே இருந்தாங்க. ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது
அவர்கள் செய்த ஒரு சில காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறும். யாரும் யாருக்கு விரோதமா எழுந்திருக்கவே கூடாது. ஒருவேளை உங்கள் மனதை யாராவது புண்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எதையோ செய்திருக்கலாம்னு வைங்களேன். செய்துட்டு போட்டோம். யார் பார்த்துட்டு இருக்கா? கர்த்தர் பார்த்துட்டு இருக்கா. சும்மா விடுவாரா? உன்னை தொடுகிறவன் சொல்லியிருக்கிறாருல்ல, விடவே மாட்டார். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் இடைஞ்சலாக இருக்கவே கூடாது. அவங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்தையோ அல்லது அவங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய வேலையையோ எதையுமே தடுக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார், அழிச்சு போட்டுருவார். அன்புக்குரியவர்களே, லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. லூக்கா 10. யோனா இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுவிட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இப்போ இங்க யார் வரா? ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து போலாமா? எருசலேம் என்னது? எருசலேம் என்னது? தேவனுடைய வாசஸ்தலம். எருசலேம் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடுன்னு என்னது? அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கு. இந்த கர்த்தருடைய வீட்டை விட்டுட்டு எங்க போகணும்? எரியோவுக்கு போகணுமா? சிலர் போயிடுறாங்க. போறது எப்படி? ஆமா, என்ன பண்றது? ஒரே தொந்தரவா இருக்கு, நல்ல காலமே இல்லை. அதனால நான் அப்படியே போய் என்னன்னு கேட்டுட்டு வர போனேன். நான் மட்டுமா போனேன்? என்னை கூட்டிட்டு வேற ஒரு ஆள் போச்சு. போனோம்ல, போலாமா? நமக்கு எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும் நாம் இருக்க வேண்டிய இடம் இதுதான், எருசலேம் தான், கர்த்தருடைய வீடு தான். கர்த்தரை தான் நம்ம அண்டி பிடிச்சிக்கணுமே தவிர ஏதோ ஒரு சூழ்நிலையில சரி வாப்பா போகலாம், என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு அவங்க சொல்லிடுவாங்க, கரெக்டாக அடிச்சிடுவாங்க. ஒரு விஷயமும் இல்லை, நீ சும்மா வா, முக்காடு போட்டுக்கிட்டாச்சும் வந்துரு. இங்கே யார் பார்க்க போகிறாங்க? நம்ம எங்கே போகிறோன்னு யாருக்கும் தெரியாது. போனால் முதலாவது இழக்கிறது என்னது தான்? ரட்சிப்பின் வஸ்திரம் தான். கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். அவங்க என்ன செஞ்சாங்க? வஸ்திரத்தை. இதுல தான் கண்ணா இருப்போம் பிசாசு. எப்படியாவது ஒரு ரட்சிப்பு ஒன்று உறிஞ்சிடணும்னு. நீ எப்படி ரட்சிப்பின் வஸ்திரம் வச்சிருக்கலாம்? அதனாலதான் வெளிப்படுத்தல கர்த்தர் சொன்னார், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அவ்வளவு முக்கியமானது. அதை நம்ம இழந்துடக்கூடாது. இழக்கக்கூடாததை இழந்தாச்சு. அப்புறம் காயப்படுத்தி குற்றியூர் கொலையுமா போட்டு போயாச்சு. அந்த வழியை யார் வரா? ஆசாரியன். ஆசாரியன் யாரு? நீங்களும் நானும் தான். இதைத்தான் சொல்லிக்க நினைச்சேன். நிறைய பேர் என்ன தெரியுமா, அது பாஸ்டர் வேலை, என் வேலை இல்லைப்பா, நான் சர்ச்சைக்கு போவேன், தசம்பாவம் கொடுப்பேன், அப்படியே ஜாலியாக இருப்பேன். ஊழியம்மா அது நம்மளால ஆகாது. இத்தனை ஆண்டு ஆச்சு நீங்க ரட்சிக்கப்பட்டு, ஒருத்தர் இந்த சபைக்கு சேர்த்து விட்டுருப்பீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களும் ராஜரிக கூட்டமும் யார் தான்? நம்ம தான். நம்ம என்ன செய்கிறோம்? அங்கே ஒரு நாள் குற்றுயிரும் கொலையுருமா கடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போய் கர்த்தரை மையப்படுத்துவோம். அங்கே யார் கிடக்கா?
ஒரு ஆள் குற்றியும் கொலையுமா கிடக்கு. இப்போ இது ஏன் வேலை இல்லை. அடுத்து யார் வரா? அவங்களும் அப்படிதான் கர்த்தருடைய பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்க தான். அவங்களும் அப்படியே பக்கமா போயாச்சு. அப்புறம் யார் வரா? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அவர் வந்தாரு. அவர் வந்து என்ன செய்யறாரு? அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து காயங்களை எண்ணெய் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி தன் சுய வாகனம். ஏசப்பாவுக்கு ஏதோ ஒரு கார்லாம் இருக்கு போலயே. என்ன கார் அது? ஆடிக்காரா? ஏதோ ஒரு வாகனம் அவர் வச்சிருக்காரு. என்ன வாகனம்? கழுதையா? அவருடைய தோல் தான் அவருக்கு வாகனம். என் பூயமே எனக்கு வேற யாரும் இல்லை. நான் கண்ணோக்கினேன், ஒருவரையும் காணும். துணை செய்வார் ஒருவரும் இல்லை. நானே ஏற்றுக்கொண்டேன், என் தோளில் சுமந்தேன். அவருடைய சிலுவையை தான் அவர் வாங்கணும்னு சொன்னார். உங்களையும் என்னையும் ரட்சித்து இன்றைக்கு இந்த இடத்துல நாம இருக்கோம்னா அவர் அந்த சிலுவையில் சம்பாதித்த பெரிய சொத்து இந்த ரட்சிப்பு தான். அந்த வாகனத்துல தான் நம்மளை ஏற்றினார். ஏற்றி எங்க கொண்டு வந்தாரு? சத்திரத்துக்கு கொண்டு வந்து அவனை பராமரித்தான். இப்ப சத்திரம் என்னது? தேவனுடைய ஆலயம். நம்மை ரட்சித்து அப்படியே விட்டுட்டு போகல. அவர்தான் ஆலயத்தின் அஸ்திபாரமா இருந்து நமக்கு இந்த ஆலயத்தை கொடுத்தார். சும்மா விட்டுட்டு போல, நம்மளை பராமரிக்கும்படியாக விட்டு இருக்கிறார். அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை அதிகமாய் இப்ப சத்திரத்தான் யாரு? சத்திரம் எது? தேவனுடைய ஆலயம். நம்மளை அங்கங்க அப்படி சும்மா விட்டுட்டு போல. அதனால தான் மணவாட்டியாகிய ஆலயத்தை நான் என்ன செய்வேன்? கடைசி நாட்கள்ல எடுத்துக்கொள்வேன். இங்க நம்ம இருந்தாதான், இங்க நம்ம பேர் இருக்கணும், நம்ம ஆள் இருக்கணும். சிலர் இங்க பேரை கொடுத்துட்டு ஆள் இருக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல அப்படி இருக்குல்ல, பேர் மட்டும் இங்க இருக்கும். கேட்டா நாங்கள் தான் வரி கொடுக்குறோம்ல. அப்புறம் நீங்க நாங்கள் எங்களுக்கு அதை சர்ச்சைக்கு வரைக்கும் நேரமே கிடையாது ஐயா. எங்க ஓடுறீங்க? ஓடிட்டே இருக்கோம். எதுக்கு ஓடுறீங்க? பணத்தை சம்பாதிக்கிறோம். அப்படின்னா ஆலயத்துக்கு வரலன்னா அப்புறம் எப்படி நீங்க சத்தியத்துல நடப்பீங்க? ஐயா எப்படி உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்த முடியும்? போதகர் உங்களை எப்படி சத்தியத்துக்குள்ள நடத்த முடியும்? 2 பணம் என்னது? வேத புஸ்தகம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த 2 பணத்தை என்ன செஞ்சாச்சு? சத்திரத்தான் கையில் கொடுத்திருக்கிறாரு. அவரோட மனசை பாருங்க. இதற்கு மிஞ்சி ஏதாவது இவனுக்கு செலவழித்தார். இதுக்கு 2க்கு மேலே எதையாவது நமக்கு போதிச்சிட முடியுமா? இந்த பரிசுத்த வேதாந்தத்துக்கு மேலே ஏதாவது செலவழிக்க முடியுமா? ஆனால் கூட அப்பாவோட மனசை பார்த்தீங்கன்னா, நம்மளாம் இருந்தால் என்ன செய்வோம்? 10 ரூபா கொடுத்துட்டு, ஐயோ அப்பா நான் பார்க்கணும், தினமும் உங்களுக்கு இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன். நம்ம அடிக்கிற பெருமைக்கு அளவே கிடையாது. நம்ம ஒரு சின்னது நல்ல காரியம் பண்ணிட்டு அவங்க தப்பாட்டம் அடிச்சுட்டு இருக்கோம் உட்காந்து. நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு இருக்கோம். அது நம்ம சுபாவம்.
ஏன்னா அந்த பாவம் உள்ளுக்குள்ள என்னைக்கு வந்துச்சோ அதுவும் சேர்ந்து கொஞ்சம் அப்படி இருக்கு. அது முற்றிலும் நம்ம விட்டு போகணும்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகிற வரைக்கும் அது இருக்கும். அப்பப்போ பெருமை பொறாமை நம்மளை அறியாமல் வரும். என்னவோ கழுத்தில் என்னதான் போட்டிருக்கா, உனக்கு தெரியாதா, இப்போதான் அந்த பிள்ளை வேலைக்கு போகுது இல்லை, அப்படியா எவ்வளோ சம்பளம், ஒரு 5000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் 5000 தானே சம்பளம், ஆனால் அவன் கழுத்தில் போட்டிருக்கத பார்த்தியா, அது எப்படி இவ்வளோ வாங்க முடிஞ்சிச்சு? அது போகிற போக்கில் என்ன செஞ்சிச்சோ யாருக்கு தெரியும்பா, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போச்சோ, எவ்வளோ துணிகரமாக பேச்சு. எதுக்கு உங்கள் கண்ணு அங்கே போகுது? நம்ம தான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோமே, பண்ணி தான் எங்கே பார்க்கும், கீழே பார்க்கும். ஒன்றை விட்டுறணும், இல்லை ஒரேடி என்ன செய்யணும், நமக்கு என்ன இருக்கோ அது போதும்ட்டு இருக்கணும். ஐயா அது இல்லையே, ஏன் இது இல்லையேன்ட்டு இருக்கக்கூடாது. ஒரே ட்ராக்ல தான் நம்ம போகணும். ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன், இது எனக்கு வேண்டாம், அங்கே தான் வேணும், அப்போ நான் போயிட்டே இருக்கேன். இங்கே என்ன நடக்குது? சத்திரத்தான் கையில் கொடுத்து நான் திரும்ப வருவேன். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் திரும்ப வரப்போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, என் போதகரின் சொல்லை நான் கேட்கலையே தான் அழுவோமா, வேற ஒன்றும் சொல்லி மாட்டோமா. அங்கே போய் என்னதான் சொல்லி அழுவோமா, ஐயோ என் போதகரின் சொல்ல நான் கேட்காம போயிட்டேங்க, அடிச்சடிச்சு சொன்னாரு, அடிச்சடிச்சு போதிச்சாரு, கர்த்தருக்கு பிரியமாயிரு, ஆலயத்துக்கு வான்னு சொன்னாரு, நான் கேட்கலையே, எங்கேயோ ஓடுனேனே, எதுக்கோ சம்பாதிச்சேனே, வீட்டை கட்டுனேனே, அதை கட்டுனேனே, இதை கட்டுனேனே. நிலையற்ற வாழ்வு. இன்னைக்கு நியூஸில் பார்க்கும் பொழுது அந்த 5 பேர் வேனோட சேர்ந்து கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க இல்லையா, அவங்களுடைய நகைகள்லாம் அங்கே தான் இருக்குங்க. மனுஷங்களை கூட இவ்வளோ ஃபீடாக தேடலையா, நகை உள்ள கிடக்கணுன்னே ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை வெளியே எடுத்து அவ்வளோ குயிக்காக தேடிட்டாங்க. வருது 2 பேக்கு நிறைய, டக்கு டக்குன்னு எடுத்து பார்க்காங்க, அதில் 15 பவுன் இருக்கு, இதில் இத்தனை பவுன் இருக்கு, இப்போ எத்தனை பவுன். மனுஷங்களுக்கு கூட மதிப்பு இல்லை, அந்த நகைக்கு அவ்வளோ. ஆனால் மறித்தவங்களுக்கு அதை வச்சு எவ்வளோ கனவு இருந்திருக்கும், நம்மகிட்ட இவ்வளோ இருக்குது, நம்ம இவ்வளோ காலம் வாழ போகிறோம், இப்படிலாம் இருக்க போகிறோம்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. நடந்துச்சா? எதுவுமே இல்லை. இது நிலையற்ற ஒரு வாழ்வு. ஒரே ஒன்று தான் நிலைக்கும், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இது யார் போதிச்சாலும் அதை கவனமாக கேட்டு அதை நம் இருதயத்தில் வைத்து நாம் வாழ வேண்டும். நாம் எழுந்திருக்கலாமா? கர்த்தர் சொன்னார், நான் என் மக்களை ஆசீர்வதிப்பேன், ஒரு குறைவின்றி அவர்களை நடத்துவேன்னு சொன்னார். இந்த பண்டிகை நாட்களில் அவர் மீண்டும் வரத்தான் போகிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னென்ன உங்களுக்கு குறைவுகளோடு நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்களோ அதை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லப்பா. எனக்கு நிறைவாக்கி தாங்கப்பா, என் பிள்ளைக்கு, என் கணவருக்கு, என் குடும்பத்துக்கு நிறைவாக்கி தாங்க என்று கேட்க போகிறோம். அவருடைய மகிமை நம்மை நிரப்ப போகிறது. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், நீ போய் என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன், அவர்களோடு பேசுவேன், அவர்களோடு இடைப்படுவேன் என்று சொன்னார். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, ஆண்டவர் 1000 பக்தரோடு அந்நாளிலே நியாயம் தீர்த்தி
பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அப்பா, உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கும். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உமக்காக ஓட வேண்டுமே, உமக்காக ஊழியம் செய்ய வேண்டுமே. இந்த நாட்கள் கொடிய நாட்கள் அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரிடத்துல வேண்டுவீங்களா? அப்பா, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்பீங்களா? கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்பீங்களா? அப்பா, இந்த நொடி, இந்த நிமிஷம் எங்கள் மீது உங்களுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வரட்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய அக்கினி அபிஷேக வல்லமை நம்மை நிரப்பட்டும். இந்த பொல்லாத உலகத்தை ஜெயிக்கிற ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம நிரப்பணும். நாம் அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள வரணும். நம்ம குடும்பத்தில் எத்தனையோ தேவைகள், நம்ம குடும்பத்தார் ஒவ்வொருவரும் எவ்வளவு தேவைகள், எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து வரணும்னா அந்த வல்ல பரிசுத்த ஆவியானவரை நம்ம தேடணும். இப்போ தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இறங்க போகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்க போகிறது. ஒரு அக்கினி அபிஷேகம் உங்களை தொட போகிறது. ஒரு வல்லமை உங்களை தொட போகிறது. தேவனுடைய கரம் இறங்குகிறது. அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொள் மகளே. நீ தைரியமாக எழுந்திரு, தைரியமாக எழுந்திரு. கர்த்தருக்காக எழுந்திரு, கர்த்தருக்காக எழுந்திரு. கர்த்தர் உன்னை தேடுகிறார், கர்த்தர் உன்னை தேடுகிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உண்மை போக விட்டேன் என்று சொல்லுங்க. உங்க குடும்பத்தின் தேவைகளுக்காக நான் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறணும் என்று கேளுங்க. அவர் சமீபத்தில் இருக்கும் பொழுது அவரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. இதுவே ரட்சணிய நாள். இந்த நொடி தேவனுடைய வல்லமை இறங்குகிற நேரம், கர்த்தருடைய மகிமை இறங்குகிற நேரம், கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிற நேரம். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். அப்பா, இந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. தேவனுடைய அக்கினி ஒவ்வொருவர் மேலும் விழுந்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். கட்டுகள் தேவன் கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லா கட்டுகளும் மாறுகிறது, தடைகள் மாறுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல வந்து கொண்டிருக்கிறது. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொள் மகளே. தைரியமாக எழுந்திரு, தைரியமாக எழுந்திரு. அப்பா, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க. தீர்க்காயுசை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அப்பா, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நேரம் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற நேரம், தேவ ஆவியானவர் இடைப்படுகிற நேரம், ஒரு அக்கினி அபிஷேக வல்லமை உங்களை தொடுகிற நேரம். நீ பெற்றுக்கொண்டாய் மகளே. இந்த காலத்தில் நீ மௌனமா இராதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னில் மகிமைப்படுகிற வேலை வந்தது, நான் உன்னில் மகிமைப்படுகிற வேலை வந்தது. எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீ பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன் மகளே. அப்பாவுடைய கரம் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்டுக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. அப்பா, அவங்களை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன் மகளே. அவருடைய சிறகுகளுக்குள் நீங்க இருக்கிறீங்க. இந்த சத்துரு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சத்துரு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது. கர்த்தருடைய கோட்டைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. கர்த்தருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. அக்கினி அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு மகள் நீ, நீ என் செல்ல மகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறாவை போல கள்ள கபடற்ற ஒரு மகள். நீ அழாத மகளே, நீ அழாத மகளே. எல்லாரும் தேவையில்லாத வார்த்தையினால் உன்னை பேசி வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. நொந்து போயிருக்கீங்க. எல்லாரும் பேசலாம், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். உனக்கு சிறந்ததை நான் தருவேன் மகளே, உனக்கு சிறந்ததை நான் தருவேன் மகளே. நீ என் நேசகுமாரத்தி, நீ என் நேசகுமாரத்தி. அது தெரியுமா? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். எல்லா துக்கத்தில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிறேன். மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் நான் உன்னை பார்க்கவில்லை.
நீ என் இருதயத்திற்கு ஏற்றவள், நீ என் இருதயத்திற்கு ஏற்றவள். இது முதல் நீ பாக்கியவதி என்னும் பெயரை பெறுவாய் மகளே. உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. உங்களுடைய வல்லக்கரம் ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லக்கரம் ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மீது அளவில்லாமல் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இனி நீ தோற்று போவதில்லை, தோற்று போவதில்லை. அல்லாதே மகளே, நீ ஜெயிக்க பிறந்தவள். நீ என் தேச குமாரத்தி. நீ திரும்பி போவாய். இரு பரிவாரங்களோடு திரும்ப வருவாய் மகனே. இரு பரிவாரங்களோடு நீ திரும்ப வருவாய். நீ வெட்கப்பட போவதில்லை. என்ன ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க, கெஞ்சிட்டு இருக்கிறீங்க, அப்பா என்னையும் என் கணவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்க இழக்கக்கூடாததை இழந்து நின்றுட்டு இருக்கிறோம், மறுபடியும் நாங்க இழக்கக்கூடாது என்று சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. தேவ அக்கினி உங்கள் மேல விழுந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொன்னதே நீ மறுபடி வரும்போது இரு பரிவாரங்களோடு வருவாய் மகளே. நீ பெற்றுக்கொண்டால் தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை இடை கட்டி கொண்டிருக்கிறது. முடிந்தது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. ஆவியானவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. என்னையும் ஆசீர்வதியும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுதே அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல வந்து கொண்டிருக்கிறது. அப்போ உமக்கு நன்றி 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 நன்றி. உங்க மகனை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் மகனே என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது உத்தரவு பிறந்தது என்று சொல்லுகிறேன். உத்தரவு பிறந்தது. இன்னும் நீ அதிகமாக பலப்படுது. இன்னும் 1000 ஆத்துமாக்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி நன்றி. அழாத மகனே, நான் இழந்துட்டேன், படி கொடுத்துட்டேனே என்று சொல்லி வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அது அப்படி ஆவதில்லை. அவன் முகம் செத்து போவதில்லை. நான் அவனை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு மகன் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு நின்றுட்டு இருக்கிறீங்க. ஏசப்பா, இப்படி ஒரு சிக்கல்ல நான் மாட்டி இருக்கிறேனே, என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்குவீங்களா? எனக்கு ஒரு அற்புதம் நடந்தாதான் இது நடந்தபடி, அல்லது யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று உன்னுடைய இருதயம் பயத்தில் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளில் நான் உன்னை விடுவித்தேன் என்று சொல்லுகிறார். என் மகனை நான் உன்னை விடுவிக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய விடுதலை உங்கள் மேல வந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் உங்களை குற்றப்படுத்த முடியாது. மனுஷன் உங்களுக்கு தீர்ப்பளிக்க முடியாது. உங்களை குற்றப்படுத்துகிற அவர்கள் யார்? நீ பயப்படாதே. பயந்த காரியம் அற்புதத்தில் தான் முடியும். உனக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை மகனே. அப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அன்பு கரம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை அன்பு மகன் மீது இறங்கி இருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை தாயின் கருவில தெரிந்து கொண்டேன். நீ எழுந்திருக்கணும் மகனே. நீ எனக்கு வேணும். என் ஊழியத்தை நீ செய்வாயா? அநேக முறை நான் உன்னை கூப்பிட்டேன். நீ தட்டி கழித்து கொண்டே இருக்கிற மகனே. நீ எழுந்திரு மகனே. சகல ஞானத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் கட்டளையிட்டு பேசுகிறார். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. அப்பா, என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க. என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேளுங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பும். ஆவியானவர் உங்களை அசைவாடுவார். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது மகனே. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வளாகத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்.
ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் மகளே. நீ எழுந்து பிரகாசி, நீ எழுந்து பிரகாசி, நீ எழுந்து பிரகாசி. அப்பா பிதாவே, ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. ஒவ்வொருவரையும் நீ தொட்டதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வல்ல கரம் ஒவ்வொருவர் மீது இறங்கி வந்ததற்காக நன்றி, 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 நன்றி. அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாருமே பெற்றுக்கொண்டீங்க, எல்லாருமே பெற்றுக்கொண்டீங்க. கர்த்தருடைய அபிஷேக கரம் உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இனி நீ அழுது கொண்டிராய் மகளே. என் மகனே, நீ இனி அழப்போவதில்லை. தேசத்தின் செழுமையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறோம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் எழுந்து பிரகாசியுங்கள். கர்த்தருடைய வல்லமைகளை கொண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பாகமுள்ளவன் மேல் கண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். நன்றி, 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 நன்றி என்று சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி என்று சொல்றோம். அப்பா உமக்கு நன்றி, 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 கூடா கூடி நன்றி. அப்பா ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் பேசினார். ஒவ்வொருவரையும் நிரப்பினார். யாரும் நீங்க வெறுமையா போல, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததை நான் பார்த்தேன். சிறியோர் முதல் பெரியோர் வரை இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம். அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததை நான் பார்த்தேன். ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்கள் மத்தியில தேவன் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொட்டதை நான் பார்த்தேன். கர்த்தருடைய மகிமையை நான் பார்த்தேன். தேவ வல்லமையை நான் பார்த்தேன். நீங்கள் புறப்பட்டு போங்க, தேசமெங்கும் போங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் செழிப்பாக மாறும். நீங்க போகிற இடமெல்லாம் செழிப்பாக மாறும். எல்லா தரித்திரமும் மறைகிறது, எல்லா கடனும் மாறுகிறது, எல்லா மலட்டு கற்பமும் மறைகிறது. ஆவியானவருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்திற்குள்ளே வருகிறது. நன்றி, 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 நன்றி. ஒவ்வொருவரையும் நீ தொட்டதற்காக நன்றி, 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 நன்றி என்று சொல்லுவோம். நன்றி என்று சொல்லுவோம். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. அப்பா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே கரங்களை தட்டி என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. அப்பா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. அன்பின் பரலோக பிதாவே, நீர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடு நீங்க பேசினதற்காக நன்றி. நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய மகிமையை ஒவ்வொருவர் மீதும் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் சாட்சியுள்ள ஜீவியம். நீர் வரும் வரைக்கும் அவர்கள் வாழும்படியாக உங்களுடைய கரத்திலேயே அவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன். உங்களுடைய வருகை மட்டும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபி